நான் சொல்ற ராமாயணம் எப்படி வால்மீகி ராமாயணம் மாதிரியானால் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் அப்படிங்கிறார். பிறவியில பேச முடியாததான ஒரு குறைபாடு உள்ளவர், ஒரு ஊமை, பிறவியிலேயே ஊமை, பேச்சு வராது. அது தெரியாதனமா போதையை தரக்கூடியதான மத்திய பானத்தை வேற பண்ணிடுச்சுன்னா அது வாக்குல எப்படி இருக்கு? அது மாதிரி நாம் பேசுறது, நன்னா பேசுறவன் சாராயம் குடிச்சாலே உளருவான். பேச தெரியாதவன் குடிச்சா அவன் வாயில என்ன வார்த்தை வரும்? பேச முடியாதவன் எப்படி போத வஸ்து சாப்பிட்டுட்டு உளருவனோ அது மாதிரி ராமபக்திங்கிற போதையில நான் உளறினது இந்த ராமாயணம்னா. மூங்கையான் பேசலுற்றான் என மொழியலுற்றேன் அப்படி அப்பேற்பட்ட ராமாயணம். வால்மீகி நாரதரை பார்த்து கேட்கிறார் அப்படின்னு நேற்றைய தினம் ஆரம்பிச்சோம். என்ன கேட்டார்? 16 குணங்களை கேட்கிறார். குணவான், வீரியவான், தர்மஜன், கிருதஜன், சத்தியவாக்கியன், திருடவிரதன், சாரித்ரன், சர்வபூத ஹிதன், வித்வான், சமர்த்தன், பிரியதர்சனன், ஆத்மவான், ஜிதக்ரோதன், திதிமான், அனசூயகன், கஸ்ய பிப்யதி தேவாஸ்ட ஜாதரோஷஸ்ய சம்யுகே. முதல்ல குணவா அப்படின்னா என்ன? ஒரு ஆசிரியர் சொல்லட்டுமா? இங்கிலீஷ்ல ஒரு பிரசித்தமான புஸ்தகம், நான் இன்னைக்கு ஞாபகம் வரல அது பேர் என்ன, நான் இங்கிலீஷ் படிக்காதனால. உலகத்துல ஜெயிச்சவா எல்லாரையும் எடுத்து என்னத்தினால அவ பெரிய நிலைக்கு வந்தார்கள் அப்படிங்கிறத அவர்களுடைய குணம்தான் காரணம் அப்படின்னு எடுத்து அதுல எத்தனை % அப்படின்னா இப்ப நான் 16 குணம் சொல்றேன் பாருங்க. இந்த 16 குணத்துல 6, 7 குணம் தாண்டவே இல்லை யாருமே. 7 குணம் கூட தாண்டல. உலகம் முழுக்க பிரபலமானவா. ராமனுக்கு 16 குணம் சொல்றார். இந்த 16 குணம் என்ன? முதல்ல மன்னிக்கிற தன்மை. மனிதனுக்கு அது அவசியம். சரணாகத வத்சலனா இருக்கணும். ஏன் அப்படின்னா அவன் குற்றம் பண்ணா இவன் குற்றம் பண்ணா, அவன் நல்லவனா இவன் கெட்டவனா அப்படின்னு பேசிண்டே இருக்கிறது வாழ்க்கை வீணா போயிடும். குறையில்லாத மனுஷன் ஏது இந்த உலகத்துல? தப்பு பண்ணாதவன் ஒருத்தனை சொல்லிடுங்க பாப்போம். தெரிஞ்சோ தெரியாமலையோ தப்பு பண்ணிருப்பான். அதனால அதை பேசுறது விஷயமே இல்லை. மன்னிச்சுக்கோன்னா மன்னிச்சுக்கணும். என்ன மன்னிச்சுடு அப்படின்னா முடிஞ்சு போச்சு அந்த சாப்டர். தஸ்மாதபி வத்யம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தி அப்படின்னு வேதம் சொல்றது. கொலை பண்ணக்கூடிய குற்றம் பண்ணினவனா இருந்தாலும் சரணாகதி பண்ணினான்னா அவனை மன்னிக்கிறது தான் உயர்ந்த பண்புங்கிறது. ராமாயணத்துல அதை பார்க்கலாம். நாம எத்தனை பேர் பின்னாடி ராமர் பட்டாபிஷேகத்துக்கு அயோத்திக்கு வரார். அயோத்தியா மக்கள் அத்தனை பேரும் கோசலை மைந்தன் வந்தான், தசரத குமாரன் வந்தான், எங்கள் இளையவன் வந்தான் அப்படிலாம் சொல்லல. பின்ன இன்று போய் நாளை வாவென்று இயம்பிய இறைவன் வந்தான். எதிரிய இனி ஒரு அடி அடிச்சா அவன் செத்து போயிடுவாங்கிற சமயத்துல அதையே தாங்க முடியாம கச்சானுஜா நாமிரணார்த்திதஸ்துவம் பிரவிஷ்ய ராத்ரிம் சரராஜலங்காம் ஆஸ்வாஸ்ய நிர்யாஹிரதி ச தன்வி ததாபலம் திரக்ஷசி மே ரதஸ்தா. ராவணா, நீ எப்படி வாழ்ந்தவன்? இப்படி நீ இருக்கிறத என்னால பார்க்க முடியல. தேரை இழந்து, குதிரை இழந்து, கிரீட்டம் இழந்து, கவச்சம் இழந்து, வில்லு இழந்து, அம்பு இழந்து, தரையில நீ ஒத்த ஆளா நிற்கிறத நான் பார்க்க சகிக்கல. அதனால நீ இன்னைக்கு போயிட்டு உடம்பு புண்ணெல்லாம் ஆத்திண்டு ஓய்வு எடுத்துண்டு நாளைக்கு புது பலத்தோட, புது குதிரையோட, புது தேரோட, புது வில்லோட, புது அம்போட வான். ரணார்த்திதஸ்துவம் பிரவிஷ்ய ராத்திரிஞ்சர ராஜ லங்கா. ராத்திரிஞ்சர போயிட்டு வான்னா சொல்லுவனா? எப்ப சந்தர்ப்பம் ஏமாறுவான், தலையில கல்ல போடுறான்னு தான் பார்த்துட்டு இருக்கோம்.
காலவாரி விடலாம் சொல்லிடுவேனா? அப்படி சொன்ன ஒரு அவதாரம். குற்றத்தை மன்னிக்கணும். மன்னிச்சா மட்டும் போறாது. சில பேர் மன்னிச்சிருவான், ஆனா மனசுக்குள்ள வச்சுட்டே இருப்பான். மறக்கணும். மறக்கலாமா சார்? எல்லாம் ஞாபகம் வச்சிருந்தா தானே இந்த உலகத்துல வாழ முடியும்னா அது ஒரு சைடு உண்மைதான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க குப்பை தொட்டி இல்லை, டஸ்ட்பின் இல்லை. உலகத்தில் உள்ள தப்பெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டு நீங்க அப்படி ஆகணுமா? இத்தனை கதை கேட்கறது, இத்தனை புஸ்தகம் படிக்கிறது, இத்தனை பாராயணம் பண்றது நம்ம மனசு சுத்தி ஆகணுங்கிறதுக்காக தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம மனசு சுத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. மேல மேல அவன் அயோக்கியம், இவன் அயோக்கியம், இவன் தப்பு பண்ணா, அவன் தப்பு பண்ணா, இதையே பேசிட்டே இருந்தா அந்த ஒவ்வொருத்தன்ட்ட ஒன்னொன்ன சொல்லி கடைசியில பார்த்தா எல்லாம் நம்மகிட்டயே வந்துடும் மொத்தமா. அதனால அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போகக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல எண்ணங்கள் மனசுல உதிக்கிற மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கணும். குணவான், வீரியவான், பராக்கிரமசாலி. 10 பேரை அடிப்பான்னு அர்த்தம் இல்லை. எப்பேற்பட்ட ஆபத்தா இருந்தாலும் தைரியமா இருப்பான்னு அர்த்தம். காட்டுக்கு போ, உனக்கு சொத்து கிடையாது அப்படின்னு சொல்ல போறார் கைகை. இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒண்ணு கிடையாதுன்னு நாம சொன்னா குழந்தை உள்பட அழு. உனக்கு இது கிடையாது அப்படின்னு சொன்னா அது அழுமது. இந்த ராமருக்கு கிடையாதுன்னு சொன்னது வெறும் பொருள் இல்லை, ராஜ்யம், அரசு உரிமை, கவர்மெண்ட் முழு தேசத்தை கொடுக்கிறார். அதுவும் கடங்கார கவர்மெண்ட் இல்ல. 8 லட்சம் 10 லட்சம் கடன் வாங்கி போற போக்குல கஜானாவை காலி பண்ணிட்டு போற கவர்மெண்ட் இல்ல. எப்பேற்பட்ட கவர்மெண்ட் ராமரோடது அப்படின்னு சொன்னா, சர்வாபூர்வம் இயம் ஏஷாம் ஆசித் கிருஷ்ணா வசுந்தரா. சர்வ சமிருத்தி, சர்வ சமிருத்தி. எது வேணுமோ எல்லாம் இருக்கு. கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணினாதான் நான் சொல்றது புரியும். ஒரு பெரிய ஆபத்து கொரோனா அப்படின்னு வந்தது. ஒரு தேசத்துல போய் 1 ரூபா நாம பிச்சை எடுத்தோம்னு உண்டா? இந்த தேசத்துல எத்தனை பேர் வீட்டுல உட்கார்ந்தபடி எல்லாத்தையும் சாப்பிட்டா? 10 மாசம். அப்படி ஒரு நிர்வாகம் இல்லைன்னா சாப்பிட முடியுமா? அது மாதிரி இருக்கணும் ராஜாங்கிறவன். ஒரு ஆபத்து வர காலத்துல மக்களை எப்படி காப்பாற்றலாம்ங்கிற மின் யோசனை இருக்கணும். நமக்கு முன்னாடி அந்தர்தானம் ஆயிடுவான். இப்ப இந்த பங்களாதேஷ் எல்லாம் பார்த்தேன்னா பிரச்சனைன்னு வந்தோடனே அவ ஓடி போயிடுவா. லங்கை எங்க எல்லாம் பார்த்தோம்னா அது மாதிரி இருக்கக்கூடாது. ராஜா நம்மளை காப்பாற்றுறவனா இருக்கணும், சமிருத்தி இருக்கணும், திட்டமிடல் இருக்கணும். இந்த ராஜ்யம் எப்பேற்பட்டது அப்படின்னா, ராமன் விட்டுட்டு போன ராஜ்யம் இருக்கு, இது எப்பேற்பட்டதுன்னு நீங்களோ நானோ சொல்லக்கூடாது. ஒரு ராஜா சொன்னாதான் அதனுடைய வேல்யூ தெரியும். குலசேகரன் ஒரு ராஜா சொல்றான், பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆராவன் விளையவனோடு அருள் காணம் அடைந்தவனே சீராலும் வரை மாறுபா திருக்கண்ணபுரத்தரசே தராலும் நீல்முடி எல்தாசரதி தலேலோ. பாராளும் படர் செல்வம். தொட்டு 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 அந்த கைராசி வேணும். நம்ம புது பெரிவாளுக்கு உண்டு அந்த கைராசி. எங்க கை வச்சாலும், எங்கேயோ நான் பத்ரிநாத்தோ எங்கேயோ போறேன், போற வழியில ருத்ரப்பிரயாக தாண்டி பார்த்தா பெரிய ஆஸ்பத்திரி. இந்த 10 நாள் முன்னாடி சொல்றார் பாலபெரிவா, அம்பாஜியில நீங்க போய் அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். புது பெரிவா ஆசைப்பட்டு 51 சக்தி பீடத்தையும் கட்டி வச்சிருக்காங்க 86ல்.
ஆசைப்பட்டு 51 சக்தி பீடத்தையும் கட்டி வச்சிருக்கார். ஒரே ஏக்கியா ஒன் அப்படின்னு பேர் அந்த இடத்துக்கு. எல்லாம் ஒரு இடத்துல. இந்த கான்செப்ட் இப்ப இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் பண்றா பத்தியில இதை முதல்ல பண்ணினதே புதுப்பெரிவாதான். 51 ஏன் அந்த இடத்துல பண்ணினான்னா அது ஹிருதயஸ்தானம். அது அம்பாளுடைய சக்தி பீடத்துல முக்கியமான சக்தி பீடம்னு சிலது. காமாக்கியா அப்படிங்கிறது யோனிஸ்தானம். அது கொல்கத்தாங்கிறது நாக்கு, காஞ்சிபுரம் இடுப்பு, மத்திய பிரதேசம். இந்த அம்பாஜி அப்படிங்கிற ஊர் ஹிருதயம், அம்பாளுடைய ஹிருதயஸ்தானம். அது அந்த இடத்துல எல்லாத்தையும் ஒன்னா பண்ணி வச்சிருக்கா. தொட்ட இந்த அம்பாஜி மட்டும் இல்ல, பாரத தேசம் முழுக்க எங்க போனாலும் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு தர்மஸ்தாபனம், ஒரு ஸ்கூல், ஒரு ஆஸ்பத்திரி செய்யாத இடமே கிடையாது. உட்கார்ந்த இடத்துல பரமாச்சாரியால் தபஸ் பண்ணினா அதை முழுக்க நிறைவேற்றினார் புதுப்பெரிவா. அந்த கைராசி வேணும். சில பேர் தொட்டது தொலங்காதுன்னு இருக்கும். வந்தா உட்காந்து இருக்கிற சொத்தெல்லாம் தின்னு ஒழிச்சுட்டு போயிடுவான். அது மாதிரி கிடையாது, சமிருத்தி. அதனால தானே இப்ப அயோத்தி கோவில் கட்டினமே இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த ஜட்ஜு சொன்னதில்லை, புதுப்பெரிவா சொன்ன ஜட்ஜ்மெண்ட். இத பேசும்போதே புதுப்பெரிவா அப்பயே 90லயே பேசி முடிச்சுட்டாங்க. இந்த திட்டம் சொன்னதே புதுப்பெரிவாதான். அவ்வளோ விஷயம். அது மாதிரி ராமாயணத்துல அந்த சொத்து எப்படியோ படர் செல்வம்னு சொல்லுவாது. படர்னா தமிழ்ல படர்ந்துட்டே போகும். ஒன்று தொட்டு ஒன்று, ஒன்று தொட்டு ஒன்று, ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு. அது மாதிரி ராமரோட சொத்து படர் செல்வம். எங்க பார்த்தாலும் சூரிய வம்சத்தை சேர்ந்த நாடு. இந்த பூமி முழுவதும் சூரிய வம்சத்தை சேர்ந்தது. தனி உரிமை, தனி நாடு, சுதந்திரம் அப்படிலாம் சொல்றோம் பார்த்தீங்களா, அது என்னைக்குமே எப்போதுமே கிடையாது. யாராவது ஒருத்தர் அடக்கி வச்சுதான் இருப்பான். அவா இஷ்டத்துக்கெல்லாம் விட்டுவிட முடியாது. ஏன்னா நல்லது நடந்தா விஷயம் வேற, கெட்டது நடந்தா யார் கவனிக்கிறது? அந்த காலத்திலேயே இப்ப எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி அந்த காலத்துல சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னு பேர். அது அதை பண்ணிண்டவா. பொதுவா பட்டாபிஷேகம்னா அரசரா உரிமை பண்ணிக்கிறது. தெய்வங்கள்ல பட்டாபிஷேகம் பண்ணிடுது ரெண்டே தெய்வம் தான். ஒன்னு ராமர், இன்னொன்னு அம்பா. அதனாலதான் ராஜா ராமன், ராஜேஸ்வரின்னு சொல்றது இல்ல, ராஜராஜேஸ்வரிங்கிறோம். இன்னொன்னு வேற. பரமாச்சாரியார் ஒரு 75 வருஷம் முன்னாடி எங்க தாத்தா அனந்தராம தீட்சிதர்ட்ட ஒரு விஷயம் சொன்னார். நிறைய நீங்க ராமாயணம் சொல்றேன், ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றேன், கதையில சொல்றேன். சமீபத்தில் இந்த அப்ப வீனஸ் காலனியில சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கா எங்க தாத்தா 60ல். அப்ப எல்லாரும் நம்ம ரத்னமையர் இவா எல்லாருமே இருந்த சமயம். பீம் சிங் ரத்னமையர், கிருஷ்ணமூர்த்தி ஐயர், லக்ஷ்மணையர்னு அவரோட சம்பந்தி தான் இவா எல்லாருமே சேர்ந்துதான் இங்க நடந்தது. அது மாதிரி அம்பாளுக்கு பண்ணணும்னு எனக்கு ஆசைன்னா, ராமருக்கு தானே பட்டாபிஷேகம் பண்றோம், அது மாதிரி அம்பாளுக்கு பண்ணணும் அப்படின்னு தாத்தாட்ட சொன்ன உடனே தாத்தா தேவி பாகவதத்திலேருந்து எடுத்து, தேவி பாகவதத்துல அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் மணித்வீபத்துல பண்ணினால்னு முடியறது அந்த கதை. அதை எடுத்து அந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தி காஞ்சி காமாட்சிக்கு பண்ணினா பட்டாபிஷேகம். ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் பாலபெரிவாளை பார்க்க போறது, ஏதோ நான் ஜோதிர்லிங்க யாத்திரை போறேன்னு. அதெல்லாம் சரி, நீங்க காமாக்கியால புதுப்பெரிவா அசாம்ல ஒரு பெரிய கோவில் கட்டியிருக்கா, அங்க பேர்க்கையில நீங்க என்ன இல்லைன்னா அங்க போய் அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிங்கோன்னா பாலபெரிவா. அதே மாதிரியே பண்ணினோம். ரொம்ப நாளா நடந்தது.
நித்தியப்படி தேவி பாகவத பாராயணம், நித்தியப்படி நவாவரண பூஜை, நித்தியப்படி சண்டி ஹோமம், நித்தியப்படி சுவாசினி பூஜை, கன்னிகா பூஜை, சண்டி பாராயணம், சௌந்தர்லகதி பாராயணம், லலிதா சகஸ்ரநாம பாராயணம், தேவி பாகவத பிரவச்சனம். தேவி பாகவத உபன்யாசம் எல்லாரும் பண்ண மாட்டா, ரொம்ப ரேர் அது பண்றவா. எங்க தாத்தா பண்ணியிருக்கார், ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மான்னு ஒருத்தர் அவர் பண்ணியிருக்கார். அதை நம்ம டி.எஸ். பாலகிருஷ்ணாஷில் பண்ணியிருக்கார். எங்க பெரியப்பா ராமதீட்சிதர் பண்ணியிருக்கார், அப்பா பாபு தீட்சிதர் பண்ணியிருக்கார். சில பேர்கள் தான் அதை உபன்யாசமா பண்ணியிருக்கா. ஏன்னா அந்த சப்ஜெக்ட மந்திரமா உள்ளது எல்லாம், இந்த பீஜாட்சரத்தை பிரதானமா உடையது. அதை உபன்யாசம் அங்க பெரிவா சொல்லி பண்ணினேன். அதே மாதிரி இப்ப ஒரு 20 நாள் முன்னாடி திருவானைக்காவல்ல தாடங்க பிரதிஷ்டை நடக்கும்போது நான் குஜராத்தில் இருந்தேன், துவாரகையில். அது முடிஞ்சு பெரியவாளை தரிசனம் பண்ணோடனே எங்கே போனேன்னால் குஜராத்துக்கு இருந்தேன். அம்பாஜி போனேன், நான் போனது இல்லை, தரிசனம் பண்ணியிருக்கேன். நான் இது மாதிரி பண்ணேன் இல்லை. புது பெரியவா அங்கே பெருசாக கட்டி வச்சிருக்கா கோவில், 51 சக்தி பீடத்தையும். நீங்கள் காமாக்கியால பண்ணினா மாதிரி அம்பாஜியில் போய் அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்க. இங்க மடத்துல பழகினவாளுக்கு தெரியும், பெரிவா உத்தரவாகனம்னு சொல்லுவா. பொதுவா எந்த விஷயமா இருந்தாலுமே இப்ப நம்ம போய் பெரிவாளை தரிசனம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், தரிசனம் பண்ணிட்டு இப்படி போறா பத்தியல, அப்படி போகமாட்டா. அந்த காலத்துல பெரிவா பேட்டுவான்னு சொன்னாதான் கிளம்புவா. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. பெரிவா உத்தரவாகல்லேம்பா. நாங்க எல்லாமே பரம்பரையா அப்படிதான். பெரியவா பிரசாதம் கொடுத்தாதான், அது ஒரு நாள்ல கொடுத்தாலும் சரி, 10 நாள்ல கொடுத்தாலும் சரி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பரமாச்சாரியார், இது நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்தது, அது ஆனா எங்க குடும்பத்துல நடந்ததுனால நான் சொல்றேன். குல்பர்கால இருக்கா பெரியவா பரமாச்சாரியார், 1981 81 சமயம் எங்க அப்பா தரிசனம் பண்ண போயிருக்கார். தரிசனம் பண்ண போயிட்டு பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி, என் சகோதரிக்கு நாங்கள்லாம் சின்ன நம்ம சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணுவோம், அது மாதிரி கல்யாணம் ஆகணும் அப்படின்னு பெரியவாள்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறதுக்காக. பொதுவாகவே நாங்கள் ஜாதகங்கள்லாம் பார்க்க மாட்டோம் பெருசா, பெரியவாள்கிட்ட உத்தரவு ஆகிறது தான் விஷயம். எங்களுக்கு நல்ல குடும்பம் கோத்திரம் இதை தான் பார்க்கணும். பெரியவாள்கிட்ட உத்தரவு ஆகணும், பெரியவா சொல்லணும் நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும். நான் சொல்றேன், நீ தேஜினிவன மகாத்மியம்னு இருக்கு, அது நீ பாராயணம் பண்ணிருக்கியான்னு கேட்டா பெரியவா. அதெல்லாம் சொல்ல மாட்டான் அந்த கதையில, ஏன்னா அவளுக்கு அது தெரியாது. இந்த கதையை பத்தி இப்ப ஒரு பெரிய விஷயம், நல்லதா அது கெட்டதான்னு எனக்கு சொல்ல தெரியல. அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. பெரியவாளை பத்தி நிறைய பிரச்சாரம் நடக்கிறது, பெரியவாளை வச்சே பெரிய வியாபாரமும் நடக்கிறது. பெரியவாளை பத்தி பிரச்சாரமும் நடக்கிறது, பெரியவாளை வச்சே பெரிய வியாபாரமும் நடக்கிறது. அதுக்குள்ள நான் போகல. அந்த புராணம் அது யாருக்குமே தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். இதை பத்தி சொன்ன யாருமே இந்த கதையை வாட்ஸ்அப்லயோ பெரியவா சொன்னான்னு எழுதுறா பத்தியில, அந்த குரூப்ல யாருக்குமே இப்ப நான் சொல்றது சொல்லியிருக்க மாட்டா. தேஜினி வன மகாத்மியம் நீ பாராயணம் பண்ணிருக்கியான்னு கேட்டா. இல்லைன்னா அங்க புஸ்தகம் இருக்கு, பெரியவாளோட ஒரு லைப்ரரி இருக்கும், அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு வாண்டா. எடுத்துன்னு சாயங்காலம் அதை பாராயணம் பண்ணுன்னா பண்ணி முடிச்சா. அங்க கரண்ட் கிடையாது, விளக்கு ஏற்றி வச்சுட்டு ராத்திரி இதை உபன்யாசம் பண்ணு அப்படின்னா. கல்யாணமாகணும்னு உத்தரவு வாங்கி, கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்கு தான் எங்க அப்பா பார்க்க வந்தது. அதை பத்தியே பெரியவா பேசல, இதை பாராயணம் பண்ணு அப்படின்ன உடனே. தேஜினி வனம்னா எந்த ஊர்னா தமிழ்ல அதுக்கு திருவிழிமழலைன்னு பேர். திருவிழிமழலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல உள்ள பகவானுக்கு மாப்பிள சுவாமின்னு பேர். எந்த சுவாமிக்கு அந்த பேர் கிடையாது, பரமேஸ்வரனுக்கு அங்க மாப்பிள சுவாமின்னு பேர்.
அம்பாள் காத்தியாயினி. கல்யாணமாகணுங்கிற கவலை உள்ளவா போக வேண்டியது அந்த ஊர் தான், திருமணஞ்சேரி இல்லை. எல்லாரும் திருமணஞ்சேரி போறா. இந்த திருமண கோலத்துல குத்தாலத்திலேருந்து ஆரம்பிச்சு பூம்புகார் 30 கோவில் இருக்கு. இப்ப நான் சொல்ற கோவில் எங்கேயுமே கிடையாது. சிவன் கோவிலுக்கு நீங்க போனேன்னா சிவபெருமான் லிங்கமா தான் இருப்பார். சிவபெருமான் பெருமாள் மாதிரி உருவத்தோட பார்த்திருக்கீங்களா நீங்க கோவில்ல? திருவழிமலையில இருக்கு. பின்னாடி உருவத்தோட பெருசா பகவான் கல்யாண கோலத்தோட இருப்பார். காத்தியாயனருங்கிற ஒரு மகரிஷி, அவருடைய பெண்ணா அம்பாள் பிறக்கிறார். அதனாலதான் காத்தியாயனின்னு பேர் அம்பாளுக்கு. காத்தியாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமகி அப்படின்னு சொல்றோமோ. காத்தியாயனருங்கிற மகரிஷியோட பெண்ணா பிறந்ததுனாலதான் காத்தியாயனின்னு பேர். அம்பாளே பிறந்திருக்காள்னு ஒண்ணு. அப்ப வெளியில மாப்பிள்ளை பார்க்க முடியுமா? பரமேஸ்வரன் தான் வந்தாகணும். பரமேஸ்வரனை குறித்து தபஸ் பண்ணா பகவான் வந்தார். என்னன்னாலும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இது இயல்பா உள்ளது. இது எல்லா ஊர் கதையிலையும் சொல்லுவா. கல்யாணம் முடிஞ்சு பகவான் கைலாசத்துக்கு கிளம்புறதே காத்தியாயனர் ஒரு பிரார்த்தனை பண்ணினார், எனக்கு ஒரு வரன் கொடுக்கணும்னா. என்ன வரம்னா, நீங்க ஆத்தோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு. இந்த முதல்ல ஆத்தோட மாப்பிள்ளையா இருந்ததே சிவபெருமான் தான். அதுதான் ரொம்ப பேர் ஃபாலோ பண்றது. நீங்க ஆத்தோட மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு விட்டதுனால மாப்பிள்ளை சுவாமின்னு பேர். இந்த கிராமத்துல பழக்கம் உள்ளவாளுக்கு தான் தெரியும். அது இது மாதிரி கல்யாணம் ஆகி வந்தா அந்த ஊர் முழுக்கிய அவளை மாப்பிள்ளை ஐயான்னு தான் கூப்பிடும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எங்களோட பூர்வீகம் சேங்காலிபுரம். நாங்க இருக்கிறது வடகுடின்னு ஒரு கிராமம். சேங்காலிபுரம் தானே உங்களுக்கு சொந்த ஊர். வடகுடிக்கு எப்படி வந்தேன்னா, எங்க பாட்டிய கல்யாணம் பண்ணிட்ட உடனே பாட்டியோட அப்பாவுக்கு புள்ள குழந்தை கிடையாது. மணிஷாஷில் வேறவர். அவர் வடகுடியவர். அவர் எங்க தாத்தாவோட அப்பாட்ட சொன்னார், மாப்பிள்ளைய நீங்க அனுப்பிச்சு வைங்கோ, எனக்கு நிறைய உபாத்தியாயங்கள்லாம் இருக்கு. எங்க தாத்தா நாராயண தீட்சிதர்னு பேர். அவர் அனுப்பிச்சு வைங்கோ, உபாத்தியாயங்கள்லாம் இருக்கு, எனக்கு அப்புறம் அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு உடனே எங்க தாத்தா வடகுடிக்கு வந்துட்டா. வடகுடியில அவர் வடகுடி கம்மங்குடின்னு 2 ஊருக்கு உபாத்தியாயம் நாங்க தான், வாத்தியார் நாங்க தான். அதனால எங்க தாத்தாக்கு பேர் என்ன தெரியுமா? மாப்பிள்ளை ஐயான்னு தான் பேர். வடகுடி முழுக்க மாப்பிள்ளை ஐயா வீடு அப்படின்னு தான் சொல்லுவான். அது மாதிரி அங்க கோவில்ல சுவாமிக்கே மாப்பிள்ளை சுவாமின்னு தான் பேர். அங்கதான் போகணும். அங்க போய் அம்பாளுக்கு ஏன் உயரம் இருப்பார் சுவாமி, அம்பாள் அந்த அளவு இருப்பா. இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன், எந்த ஊர்லயும் கல்யாண கோலத்துல இருப்பா. அந்த மாப்பிள்ளை அழைப்புக்கு கையில தடியும் பூச்செண்டும் கொடுக்கணுமோனோ. இது என்ன சம்பிரதாயம்? திருவழிமலையில சுவாமி அப்படிதான் இருப்பார். அதனாலதான் கையில ஒரு பூச்செண்டு கொடுக்கறமோனோ, கையில ஒரு விசிறி ஒரு கைத்தடி கொடுக்கறமோனோ, இதெல்லாம் வச்சுட்டு இருப்பார் பகவானுங்க மாப்பிள்ளை சுவாமி. காசி யாத்திரை போற கோலம் மாதிரி அது. அது காசி யாத்திரைங்கிற கான்செப்ட் வேற, காசி யாத்திரை முடிச்சுன்னு வர விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த மாதிரி உள்ள ஊர் அது. அந்த பகவானுக்கு நேத்ரார்ப்பணேஸ்வரர்னு பேர். ஒரிஜினலா வீழிநாதன் பேர். அதனாலதான் இங்க மாமா ப்ரொஃபசர் வீழிநாதன் இருந்தார். அவரோட பையன் தான் காமகோட்டி IIT சேர்மன். அவ அப்பாவுக்கு வீழிநாதன் பேர். ஏன்னால் பகவான் விஷ்ணு 1008 தாமரையால பகவானுக்கு பூஜை பண்ண, ஒரு தாமரை குறைஞ்சதுனால தன் கண்ணை எடுத்து வச்சதுனால அந்த பகவானுக்கு நேத்ரார்ப்பணேஸ்வரர்னு பேர். பகவான் விஷ்ணு தங்கி பூஜை பண்ணினதுனால அந்த ஊருக்கு விஷ்ணுபுரம்னு பேர். அந்த விஷ்ணுபுரத்துக்கு அடுத்த ஊர் தான் நான் சொல்ற திருவிழிமலை, தேஜினிவனம், நாச்சியார் கோவில், கும்பகோணம். ஏன்னா திருப்பி கதை முடிஞ்சோடனே எல்லாரும் கேட்பா அது எங்க இருக்குன்னு. இப்பயே சொல்லி முடிச்சுடுறேன். கும்பகோணம், கும்பகோணத்திலேருந்து நாச்சியார் கோவில், நாச்சியார் கோவில்லேருந்து
விஷ்ணுபுரம், விஷ்ணுபுரத்திலேருந்து திருவிழிமலை எல்லாம் ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளதான். அங்க போய் பகவானுக்கு இதுல 100 விஷயம் சொல்லட்டுமே. 365 நாளும் பகவான் முகூர்த்த வேஷ்டி முகூர்த்த புடவை கட்டின்னு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 புடவை 3 புடவை மாத்துவா, கொண்டு கொடுத்துட்டே இருப்பா ஜனங்கள். இன்னைக்கு அது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விசேஷம் உண்டு. முகூர்த்த மாலை போட்டு இருப்பார் பகவான். கல்யாண கவலை எங்காத்துல எல்லாம் நாங்க ரொம்ப அலட்டிக்கவே மாட்டோம். ஜாதகத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி திருவிழிமலையில போய் மாப்பிள்ளை சுவாமி பாதத்துல வச்சுட்டு ஜாதகத்தை எடுத்துருவோம், அதோட முடிஞ்சு போச்சு. அந்த பெரிய ஒரே ஜாதகம் தான், ரொம்ப குழப்பங்கள்லாம் வந்ததே கிடையாது. அந்த தேஜினீவன மகாத்மியத்தை பாராயணம் பண்ண சொல்லிட்டு சும்மா கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு ராத்திரி பெரியவா கேட்டுட்டு அது சம்பந்தமா சில டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு மறுநாள் கார்த்தால 8 மணிக்கு மேல ஸ்நானம் பண்ணிட்டு அப்பா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. உட்கார்ந்து இருக்கிறதே குல்பர்கான்னு நான் சொல்றேனே தவிர சதாரா, அது உள்ள போகணும், அது ஒரு குகை. அது 8 மணிக்கு மேல பகவான் உத்தரவு, ஆச்சாரியால் உத்தரவு கொடுக்குறா, இப்ப போயிட்டு வா, இப்ப ஒன்னும் இல்லைன்னு. நேத்தி ராத்திரி தான் எங்க அப்பா புக் பண்ணி வச்சிருந்தது ட்ரெயினுக்கு. இன்னைக்கு கார்த்தால போயிட்டு வான்னு வந்தா. இங்க வந்து பார்த்தா என் சகோதரிக்கு ராத்திரி முழுக்க அவ்வளோ ஜுரம், நேத்திக்கு முழுக்க அவ்வளோ உடம்பு. டாக்டர் பழைப்பாரா பழைக்க மாட்டாரான்னே தெரியாதுங்கிற நிலை. பெரியவா அப்படியே வச்சு ராத்திரி முழுக்க காப்பாத்தி கொடுத்துட்டு கார்த்தால சரியாயிடுத்துன்னு போயிட்டு வா அப்படின்னு சொன்னார்னு ஒரு கதை வரும் வாட்ஸ்அப்ல. பெரியவா பரமாச்சாரியால பத்தி சொல்றேன். அந்த உத்தரவு சொல்றேன், உத்தரவுக்காக இந்த விஷயத்தை சொன்னேன். பெரியவா உத்தரவு கொடுக்காம நாம கிளம்ப கூடாது. அது மாதிரி பால பெரியவாள்கிட்ட போன உடனே உத்தரவாயிடுத்தும்பா.